Welcome to Special Meals. உருளைக்கிழங்கு வச்சு சைட் டிஷ் செய்யலாம்னு நினச்ச உடனேயே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது எண்ணெய் நிறைய ஊற்றி ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுற உருளைக்கிழங்கு ரோஸ்ட் தான். ஆனால் ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியாக அதே சமயத்தில் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்ய கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கா? இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனலில் நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் அவ்வளோ சிம்பிளாக இருக்காது. வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு புட்டு. இந்த உருளைக்கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது 300 கிராம் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்க ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது. உருளைக்கிழங்க 3/4 பதம் வெந்தா போதும். உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துட்டா புட்டு நல்லா உதிரியா வராது. 3/4 பதம் வெந்த இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா உதிர்த்து எடுத்துக்கணும். ரொம்ப சின்ன சின்ன பீஸா உதிர்த்துறாதீங்க. அப்புறம் வாணலியில் போட்டு கிளறும் போது உருளைக்கிழங்கு ஈஸியாக குழஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தோலோட தான் வேக வைக்கணும். அப்போதான் அந்த தோலில் இருக்கிற விட்டமின்ஸ் அப்புறம் மினரல்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். வேக வச்சதுக்கு அப்புறமா தோலை எடுத்துடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உதிர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு புட்டு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கடுகு ஓரளவுக்கு வெடிச்சதும் அது கூடவே 1 டீஸ்பூன் முழு உளுந்த போட்டு உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு போடுற அளவை விட கொஞ்சம் அதிகமான அளவு வெங்காயம் இந்த புட்டுக்கு தேவைப்படும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்ச 1/2 டீஸ்பூன் இஞ்சி, பொடியாக கட் பண்ணி வச்ச 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, பொடியாக கட் பண்ணின 3 பச்சை மிளகாய், கடைசியாக பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பாதி அளவு வதங்கினாவே போதும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு செய்கிறதால உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால வர வாயு பிரச்சனை ஏதும் இல்லாமல் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு உதிர்த்து வச்ச உருளைக்கிழங்க இதோட சேர்த்துட்டு புட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு போட்ட பொருட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்போதான் நம்ம போட்ட பொருட்களோட ஃப்ளேவர் எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா இறங்கும். உருளைக்கிழங்க போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அடிப்பிடிக்காம இருக்க அப்பப்போ கிளறி விட்டா போதும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடியானதும் பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸி டு மேக் உருளைக்கிழங்கு புட்டு ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.